வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசன்ட் சீரியலும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் எக்ஸாம், ஃபிசிக்ஸ், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 10 யூனிட்டை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி மெத்தடில் படிக்கணும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலோட ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் யூனிட் 1ல் பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெயிட்டோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து MLT-2, சரிங்களா? ஸோ எப்படின்னா வெயிட்ன்றது W, mgன்றது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் வெயிட்டை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ W = மாஸ்ன்றதை வந்து கேஜின்னு எழுதலாம், கிராவிட்டியை வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ அதோடைய யூனிட்டில் எழுதுகிறோம். இப்போ W = kg m - 2ன்னு நம்ம எழுதலாம். இதோடைய கேஜியோடைய கேஜிக்கு வந்து நம்ம கேபிட்டல் எம்னா மீட்டர் வந்து லென்த்துன்னு சொல்லுவோம், அதுக்கு எல், எஸ் வந்து செகண்ட்ஸு டைமில் சொல்லுவோம், அதில் டைம். ஓகே, கன்வெர்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறமா ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு ஸ்பீடோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பெர் -1 சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பவரோடைய யூனிட் வந்து ஜூல் பெர் செகண்ட், ஆர்லாம் ஜூல் மைனஸ் இன்வெர்ஸ், அல்லது வாட் கூட சொல்லலாம். பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் தான் பவர். ஓகே, பவரோடைய குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ், பட் வந்து உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக ஸ்டடி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் எல்லாம், சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வந்து வோல்ட்டில் சொல்லுவோம், அதோட சிம்பிள் V. அடுத்து வந்து பாருங்கள், வோல்டேஜோடைய சிம்பிள் V. இதை வந்து வோல்டேஜை வந்து I/Rன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஐயை வந்து கரண்ட்னா கரண்ட்டோடைய யூனிட் வந்து ஆம்பியர், சரிங்களா? அடுத்து வந்து ரெசிஸ்டன்ட்டோடைய யூனிட் வந்து ஓம். ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்கணும், பேசிக் தான். ஸோ இதெல்லாம் நான் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்க்கும் போது உங்களுக்கு இது ஞாபகம் வருதா, இந்த மாதிரிலாம் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு இருந்தோமா, இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோமான்றதை உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரெடார் ஸ்டேஷன், ஸோ இதில் வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப தப்பு பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெடார் ஸ்டேஷன்னா என்ன, வாட்னு கூட தெரியாமலே நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ ரெடார் ஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் இது வந்து ஆப்போசிட் ஆஸ்கிலரேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் ஸ்கொயர், சரிங்களா? அடுத்து வந்து வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் மீட்டரில் சொல்லுவோம். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். ஓகே, அடுத்து அந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேவ் கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸி. அடுத்து வேவோடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதை ஸ்பீட் ஆஃப் வேவ்னு கேட்டால் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அப்போது அதோடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா V λ × n. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த ஃபார்முலா கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பெர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு எத்தனை வைப்ரேஷன் வருதுன்றதை பொறுத்து தான் வேவோடைய ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் பை த யூனிட் டாபிக் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் வந்து யூனிட் 1 மெஷர்மெண்ட்டில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.